உமாதுராக்க மாஹியா, அந்த ஹாவியான என்னன்னு தெரியுமா நல்லா கேட்கிறான். நாரும் ஹாமியா, அதுதான் பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்துடைய நெருப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த கியாம நாளுடைய நிலைகளை பற்றியும் அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா வந்து மனிதர்களுக்கு இதுல வந்து ஒரு இண்டிகேஷன் பண்றாங்க. காரியா அப்படிங்கிறது வந்து ஃபாயில் வசனங்கிறாங்க. ஆமா, காரியா ஃபாயில், ஃபாயிலுடைய தட்டக்கூடியது. இதுல வந்து தான் காரிங்கிறது இதுல இருந்து தான் வந்துச்சுக்கிறாங்க இல்லையா? காரி அது வந்து அம்சா ஐன் இல்ல, காரி அத்துன்னா ஓதக்கூடியவர் காரிய. இது வந்து இந்த காரி அடிக்கிறவர், ஆனா அடிக்கிறது. ஆமா, அது வந்து ஓதுறது. அந்த நம்ம குர்ஆன் காரி அது வேற காஃப்ங்களா? அது அதானே, ரெண்டுமே காஃப் ஒன்று தானே. ஆனா அது வந்து காரி உன் அம்சா, இது காரி ஐன். ஓ, இது ஐன் வந்தா வந்து தட்டுறது, அடிக்கிறது. அது வந்து ஓதுறது. அம்சா வந்தாங்க. இது வந்து இது இந்த பெண்பால் வசனம் வந்ததுனால ஆமா, இது வந்து ஒரு நிகழ்ச்சியை பத்தி சொல்றான்ல அந்த கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஒரு திடுக்கிடும் நிகழ்ச்சியா தான் இருக்கும் அது. திடுக்கிடும் நிகழ்ச்சி, அதிபயங்கரமான நிகழ்ச்சி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு அன்னைக்கு ஒரு பயமான நாள் தான் எல்லாருக்குமே, பயங்கரமா தான் இருக்குங்கிறாங்கல்ல. கண்டிப்பா. ஸோ இறந்து போனவங்களுக்கும் அது எப்படி அந்த பர்சக்ல இருக்கவங்களுக்குங்களா, நமக்கு உயிரோட இருக்கவங்களுக்கு தான் ஆல்ரெடி மூத் ஆனவனே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. உங்களுக்கு வந்து கண்ண மூடனே அவங்களுக்கு எல்லாமே ஓபன் ஆயிடுதுன்னு. மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிறவங்க தான் எல்லாருமே அவனுக்கு மறைஞ்சிருக்கும். எப்ப கண்ண மூடினாலும் அப்பயே அவங்களுக்கு சொர்க்கம் நடக்குங்க. நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவங்களுக்கு நரகமும் காட்டப்பட்டுட்டு தானே. மல்காரியா வம்மாத 3 தடவை வருது. அதாவது ஃபர்ஸ்ட் வெடிக்கிறது வந்து ஒரே அமளி தும்மலியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது மல்காரியாங்கிறது வந்து எல்லாரும் மூத்தா போயிடுவாங்க. ஆமா. மூணாவது தட்டல் வந்து எல்லாரையும் எல்லாம் திருப்பி மறுபடியும் வந்து எழுப்பிடு அவங்களுக்கு அந்த தெரிக்கிடும் தகவலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இந்த சூர் ஊதுறது அதுல தானே இது. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. ஸோ இது வந்து இது கியாமத் நாள் கிடையாது இல்லைங்களா? இது வந்து நியாய தீர்ப்பு நாள் கிடையாது இது இல்லைங்களா? இது வந்து அது வந்து ஹிசாப் கொடுக்குற நாள் வந்து அது வேற. அது யௌமல் கியாமா, அது வேற. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் டே, அது மாலிக் யௌமித்தீன். அது இது அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். அதான் சொல்றாங்க, அந்த நஃபஹா அந்த ஊதுறது, அந்த சூர் ஊதுறது தான் வந்து கூட இது சொல்றாங்க, இந்த எல்லாம் ஹிசாபுக்காக எந்திரிக்கிற நாள் அப்படின்னு கூட. முதல் ஃபர்ஸ்ட் ஊதுறது வந்து ரொம்ப பயமா இருக்கும், எல்லாத்தையும் ஒரு ஆட்டி விட்டுருவான் இல்ல. ஸோ எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட வெளியே வந்துடும். எல்லாம் வந்து தண்ணி அடிச்சவங்க மாதிரி இருப்பாங்களாம், ட்ரிங்க் சாப்பிட்டவங்க மாதிரி. ஆனா
வமாஹும் சுகாரான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா யௌமைதீன் ஆமா ஆமா வமாஹும் யௌமைதீன் பிசுகாரா கஅன்னஹும் வலாக்கின் ஆம். கன்னஹும் சுகாரா வலா எல்லாம் பிசுகாரா. எல்லாம் தட்டு தடுமாறி எல்லாம் அந்த ரோட்ல ஆடிக்கிட்டு போவாங்கல்ல. என்ன? சுப்ஹானல்லாஹ் அந்த மாதிரி சுப்ஹானல்லாஹ். நாள் அப்படியே எல்லாம் கொண்டு வரான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது சூறா ஓதும் போது எல்லாருமே வந்து எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அந்த ஆடிக்கிட்டு நின்றவங்க, பயந்துகிட்டு நின்றவங்க எல்லாம் விட்டு மூணாவது நாள் எல்லாம் திருப்பி எல்லாம் எல்லாம் மூணாவது சூர் ஓதும் போது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனியா ஃபர்ஸ்ட் சூறா வந்து தனியா அல்லாஹ் சொல்றான், ம்ஹும். ரெண்டாவதையும் மூணாவதையும் சேர்த்து ஒண்ணா சொல்லிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஆலம். ம். ஸோ அங்க அது ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். ஆமா. மா அதுராக்கா அப்படின்னா வந்து கேட்கலாம்ல திருப்பி அதோட அதோட பயங்கரத்தன்மையை பத்தி இன்னுமா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இருக்கீங்க அப்படின்ற. அதுக்கு வந்து இப்ப ரெடி ஆகுங்க. என்ன? நாள் ரொம்ப இல்ல. என்ன? கண்டிப்பா. அந்த ஒரு நினைப்பிலே தான் ஓடிட்டு இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சொல்லுவோம்ல, அரை நாளோ ஒரு நாளோ தான் தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்ட்டு சொல்லுவோமாமே. என்ன? ம். லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம். ஆமா. நேத்து ஒரு நாள் அல்லது அரை நாள். காப் சூறால வந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் எழுப்பி விட்டு கேட்பான்ல, எத்தனை நாள் அந்த மாதிரி அந்த மாதிரிங்க. இன்னொருத்தர் வந்து 900 வருஷமும் ஒரு ஒரு வேற பேரு தெரியல, அவங்க ஒரு சஹாபாவா நபியா. இவரு நம்ம உசைர் அலைஹிஸ்ஸலாம். உசைர். அவன் எவ்வளவு நாள் நீங்க உங்களை தூங்க வச்சேன்னு தெரியுமா? 900 வருஷம் அப்படிம்பாங்க. என்ன? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். இப்போ வந்து 60 70 வயசு வந்து அப்படின்னா அதை கம்பேர் பண்ற ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு ஓடி போயிடும். ம். பாருங்களேன், அப்படித்தான் இருக்கு நம்ம பிறந்தது. என்ன? இப்ப நேத்தா பிறந்த மாதிரி இருக்கு, நேத்தா படிச்ச மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 54 வயசு. என்ன? உண்மையில இப்ப எனக்கு உங்களுக்கு 42. சரிங்க எப்படி டக்குன்னு ஓடுது பாருங்களா காலங்கள். இன்னும் இன்னும் 62க்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, இன்னும் 72க்கு எவ்வளவு நாள் இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ம். எல்லாரும் லேசா கேட்கணும். ம். சுக்காரியா வந்து கபர் கபர் இல்ல, முப்ததா தான் இருக்குதுல்ல. ம். அல்காரியா வந்து நான் சொல்றேன், அஸ்ஸாத்து ஆத்தியா அப்படிமா. என்ன? ம். இதுல வந்து அல்காரியா தான் சொல்றேன், முப்ததா தான் சொல்றீங்க. அதான் இது சொல்றேன். ஆ. இட்ஸ் கால்டு ஹதுஃபுங்களா? அது என்ன ஹதுஃப் இருக்கு. இது வந்து அல்லாஹ் அதை விட்டுருக்கான் அப்படின்னா ம். நேரா ஃபாயிலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. இது ஆமா. இலக்கியத்தில். அதாவது எது தட்டும் ஏன் தட்டும்ன்றதெல்லாம் சொல்லல. டைரக்டா அல்காரியா ஆமா. ஹதுஃப் பண்ணிட்டான். தட்டுற ம். விஷயத்துல விட்டுட்டான். ம். விஷயம் என்னன்னு வந்துட்டான். ம். ம். பலாகா ரீடிங்கிறாங்க. இது பலாகா மாதிரி போகுது. ம். இது வந்து யாரோ இப்போ நிலநடுக்கம்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலநடுக்கம். என்ன? பூமி ஆடுது ம். அப்படின்ட்டு. தீ நெருப்பு நெருப்பு என்ன ம். போர் அப்படின்னு ஒருத்தன் யாரோ சவுண்டு போட்டா எப்படி இருக்கும் ரேடியோல, அந்த மாதிரி. அந்த மாதிரி சொல்றோம். இல்ல, ஒரு இடியே எப்படி இருக்கு, திடீர்னு ஒரு இடி இடிக்குது, எப்படி இருக்குது நமக்கு. ஆமாங்க. காரியா ஆத்தியா. இது வந்து மல்காரியா. மல்காரியான்னு அதான் நம்ம பேசணும். அது அல்லூசின்னு ஒருத்தங்க சொல்றாங்க, அவங்க ஒரு முஃபஸ்ஸிரீன்களா. அல்லூசி. ஆலூசி ஆலூசி. அல்லூசின்னு அவங்க என்ன சொல்றாங்க, அன்ஷக்கு அன் இன்ஃபிதாருங்கிறாங்களா. ஸ்கை, ம். இந்த வானம்
வானம் வந்து வெடிக்கிறது, வானம் வந்து ஓப்பன் ஆகுறதுங்கிறாங்க. ஓப்பன் ஆகுது, ஓப்பன் அந்த அந்த என்ன சூரியன் மூடுறது, நட்சத்திரங்கள் வந்து கொட்டுறது, பூமி அந்த மலைகள் வந்து உடைந்து தூளாகிறது, எல்லாம் பூமி வந்து அந்த தலைகீழ புரட்டப்படுறது, எல்லாம். எல்லாமே வந்து காரியால் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா ஷாராவி ரஹமத்துல்லா சொல்றாங்க பலகா ஒரு ராசிங்கிறவங்க அது யாரோ ஒருத்தவங்க வந்து பூரா மாதிரி தான் வந்து அல்காரியா அல்காரியா தட்டுதுன்னு எல்லாம் வந்து பயத்துல வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன படிப்பினை இதுலன்னா ரொம்ப டீப்பா நிறைய போறாங்க குர்ஆன்ல. ஷவுகானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அதையே ரொம்ப டீப்பா உட்காந்து அதே ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க என்ன இது அப்படின்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ஸோ இப்படி எப்படி இருக்கும்னே அந்த நிகழ்ச்சி யாருக்குமே தெரியாது. இப்போது நம்ம நிலநடுக்கம்னா வந்து பூமி புரட்டி எத்தனையோ பேர் வந்து சாகுறாங்க, நம்ம ஒரு சுனாமி வந்து இத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆமா, இதெல்லாம் வந்து என்னன்னே பார்க்க நமக்கு முடியாது, யூகிக்கவே முடியாது. ஆமா, அல்லாவுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம அதை சொல்லுவாங்கல்ல, சொர்க்கமும் நரகமும் சரி பார்க்காதது, நீங்க கண்ணு பார்க்காததா இருக்கும். இப்ப இருக்கிறது வந்து இப்போ சொர்க்கம்னு சொல்றோம் நாம, வந்து அங்க ஆறுகள் ஓடும் கீழே வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்றோம். நான் இப்போ இங்கே உலகத்துல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன ஒரு கடலோ ஒரு மலையோ பார்த்தா அதோட சும்மா ட்ரெய்லர் தான், ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் பண்றதுக்காக எல்லாம் இங்க கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனுடைய உண்மையான தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இன்சான் கல்ஃபராஷில் மப்சூஸ் என்ன அந்த மாதிரி இவ்வளோ பெரிய மக்கள் எல்லாம் ஒன்னா கிடப்பாங்க. நான் ஒரு ஈசல் மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒட்டி கிடப்பாங்க, ஒட்டி. மவாசின்னா வசன்ல இருந்து மவாசி, வெயிட், தராசுகள். மவாசின்னு காப்சூரால எல்லாம் சொல்லுவான். பல முக்கீமு லஹும் யௌமல் கியாமத்தி வசனா, அவங்களுக்கு வந்து தராசை வைக்க மாட்டோம். யாருக்குன்னா ஏற்கனவே அவங்கள வந்து முடிவு பண்ணிட்டான்ல நிறைய இதுதான் போவாங்க அப்படின்னு. இங்கதான் போவாங்கன்ட்டு எல்லாம் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான். அவங்களுக்கு எல்லாம் வந்து தராஸ் கிராஸ் வெயிட் போடுற என்ன கிடையாது, கேள்வி கணக்குல எதுவும் கிடையாது. நீட்டா போயிட்டே வைப்பான்னுடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்குலத் மவாசின் சிலரோட வெயிட்டுகள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சில சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்து ஒரு சஹாபிக்கு வந்து ஒரு கால் மெல்லிசா இருக்குமோ என்னமோ தெரியல, அவங்கள வந்து கிண்டல் பண்ணாங்களாம் மற்றவங்க. என்ன அவங்களோட கால் வந்து ஓது மலையை விட
ஹெவியா இருக்கும், வெயிட்டா இருக்கும், அல்லாஹ் அக்பர். அவங்கள பார்த்து நீங்க கிண்டல் பண்றீங்களே அப்படின்ற ம். சில சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தன் இருப்பான். சில பேர் வந்து பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கொசு அளவுக்கு கூட வெயிட் இருக்காது அவரோட ம். தட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சொல்ல முடியாது இந்த உலகத்துல யார் வந்து அல்லாஹ்க்கு ஹெவியான வெயிட்டான ஆளு, லேசான யாரு ஆளு. வருது? கண்டிப்பா வெயிட் கண்டிப்பா. வெயிட் பார்ட்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கதான் அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது வெயிட் பார்ட்டியா, யாரு? வெயிட் பார்ட்டியா, அது லைட் பார்ட்டியான்னு. உண்மையான விஷயம். அந்த காலத்துல நம்ம வந்து நம்ம அல்லாஹ் வெயிட் பார்ட்டி ஆக்க, அங்கால வெயிட் பார்ட்டி ஆக்க நம்ம துவா செய்யணும். அதுக்குள்ள வேலைகள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். உண்மையான விஷயம். ஃபீ ஈஷத்தின் ராதியா. அங்க வந்து பொருந்தி கொண்ட வாழ்க்கையில இருப்பாரு. அங்க வந்து ஈஷா அப்படின்னா எந்த கவலையும் இருக்காங்க இருக்காது. சாப்பாடை பத்தியோ, தண்ணி பத்தியோ, வீடை பத்தியோ, வேற எதை பத்தி இல்ல. எதை பத்தியும் இல்ல. ஜாலியா ஈஷா. ஆஹ் ஹயாத். ஓ ஃபீ ஈஷத்தின் ராதியா. ومن خفت موازينه. ஹாவியா. ஹாவியான்னா என்ன சொல்றான்? وما أدراك ما هي نار حامية. கௌமு ஹாவியா. ஹவாலேருந்து வர்றது ஹாவியாங்களா? ஹவா ஆமா. அது கூட அதாவது சொல்லு. வந்து ஹாவியா அப்படின்றது ஐ மஸ்கனுஹு ஜஹன்னம் வசம்மா உம்முஹு லியனு யவி இலைஹா. அசல்ல வந்து உம்மு அப்படின்னு சொன்னாக்க ஒரு பொருளுடைய அடிப்படைக்கு உம்முன்னுவாங்க. மதர் போர்டு நானே, கம்ப்யூட்டருடைய மதர் போர்டு, மொபைலுடைய மதர் போர்டு. அந்த மாதிரி இந்த கெட்டவர்களுக்கு அவர்கள் போய் அவர்கள் ஒன்று சேரும் இடம் ஹாவியா அப்படின்றான். அது ஹாவியான உழுவுறது. ஹாவியான கீழே வந்து டைவ், மேல இருந்து கீழே உழுவுறது, மேல தள்ளி விடுறது, தள்ளி விட்டு போற இடம். மேலேருந்து இந்த நம்ம பார்ப்போம்ல கழுகு வந்து டவால்னு கீழே வந்து உளுந்து இந்த இறையை தூக்கிட்டு போவோம் இல்லைங்களா? அதை கூட அரபுக்காரங்க சொல்லுவாங்களாம். இந்த அது பேர் வந்து ஹாவியா அப்படின்னு. ஆமா. ரெண்டு மலைக்கு நடுவுல உள்ள பிளேஸ்ல விழுந்தா, மக்கள் விழுந்தா அந்த இடத்துக்கு தான் வந்து ஹாவியான்னு. ஆமா, அவனை அப்புறம் திருப்பி எடுக்கிறது வந்து அல்லா நான்னா தான் முடியும் அந்த நரகத்திலேருந்து எல்லாம் காப்பாற்ற. அதாவது எதுவும் சொல்றாங்க, அந்த தன்னா போய் விழுவோம் யாருமே போய் அது தான் செஞ்ச பாவத்துக்காக அது உடம்பு, அந்த கை காலு அதுவா போய் விழுந்துடும், தன்னா போய் விழுவோம் அப்படிங்கிறான். அவன் கண்ட்ரோல்லே பாடி இருக்காது. நம்ம யாருடைய கண்ட்ரோல்லயும் அப்ப எந்த உறுப்பும் இருக்காது. ஆமா, என்ன சொல்றீங்க? வாயை தவிர மீது எல்லா உறுப்பும் பேசும். ஆமா. ஹாவியா. மாஹியான்னு கேக்குறான் திருப்பி. அம்மா அதராக்க மாஹியா. என்ன தெரியுமா ஹாவியானா? என்ன தெரியுமான்றான் திருப்பி. சயல் அந்த உண்மையான மனிதர்கள் மூத்தாகும் போது அவங்களுடைய ரூகள் மேல போகும்போது மலக்குமார்களும் நல்ல மனிதர்களுடைய ரூகளும் வந்து அவங்கள பத்தி மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல மனிதர் வராரு, நல்ல ரூ வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசி பார்க்கலாம். இதே ஒரு கெட்ட ஒரு பாவி மூத்தாயிட்டாரு, அவரிடத்தில் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படி நல்ல ரூ வரும்போது யா அய்யுஹன் நஃப்ஸுல்
முத்துமையின்னா இறுஜியிலா ரப்பிக்கு ராசியத்தம் மருதியா என்று சொல்லப்பட்டுச்சோ, அந்த மாதிரி கெட்ட மனிதருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஏன்னாக்கா ஆவி. இவர் போய் சேரக்கூடிய இடம் எது? ஆவியா. அதனால கிட்ட யாரும் வர மாட்டாங்க ஸோ எல்லாம் அந்த எச்சரிக்கையில் நம்ம பாதுகாக்கணும். நம்ம தராசு ஹெவியாக இருக்கிறதுக்குள்ள வேலைகளை செய்யணும். சில சொல்கிற மாதிரி உங்களில் சிறந்தவர் மற்றவர்களுக்கு அதிக நன்மைகளை கொண்டு வருவார் அப்படின்னு தானே ஒரு அதிசயம் இருக்கு இல்லைங்களா? The best among those who are bring the best most benefit to others. மக்கள் சிறந்தவர் மக்களுக்கு யார் பிரயோஜனமா இருப்பாரோ அவர்தான். நிறைய நிறைய அபுத்தர்தாவுடைய வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுல போனா ஜாமானே ஒண்ணுமே இல்லையா. அபுத்தர்தா ஜாமான் எதுவும் காணலாம் அப்படின்னாக்கா உடைய தக்குவா, நம்ம அவங்கள மாதிரி நம்ம வர முடியாது. நானு ஆகிரத்துல உள்ள என்னுடைய வீட்டுக்காக வேண்டி இங்க நான் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. வீடு ஃபுல்லா காலியாம். கேக்குறவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாராம். ஒருத்தர் வந்தா ரொட்டி, ஒருத்தர் வந்தா பேரிச்சம்பழம், ஒருத்தர் வந்தா தலவாணி, ஒருத்தர் பெட்ஷீட் எல்லாத்தையும் கொடுத்துருவாராம். வீடே காலியா கிடக்குறான். அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தாங்க சஹாபாக்கள். அப்படியும் நம்ம வந்து அது வந்து குர்ஆன் ஹதீஸ் வரதுக்கு முன்னாடியா இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது. அதுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, நான் சதக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. என்ன நீ வந்து ஒரு சில சஹாபாக்கள் வந்து அந்த உச்சக்கட்ட நிலை. ஏன்னா அபூதர் கிஃபாரி இவங்களெல்லாம் வந்து சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, யார சொல்லலாம், இவரை வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு வாலியாக அனுப்புங்களேன்னு. ஐயோ அவங்கெல்லாம் வாலியாலாம் போக முடியாது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப உலக பற்றற்றவங்க. இவங்கெல்லாம் போனாக்க மக்கள் செய்யறது இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க பண்றதும் மக்களுக்கு பிடிக்காது. இவங்கெல்லாம் தனிமையா இருந்துட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன ஆக்கலன்னு சொல்லலாம், வாலிகளாக ஆக்கல. அதாவது சில ஹதீஸ்கள் இருக்குல்ல, உங்கள் ஃபேமிலியை வந்து கொஞ்சம் பிள்ளைங்களை வாரிசுகளை வந்து வசதியா விட்டுட்டு போறது பெட்டர். உங்களோட கையேந்திர மாதிரி ஆக்கிட்டு போயிடாதீங்க. மேக்சிமம் 3ல் 1 மடங்கு சதக்கா செய்யுங்க, 3ல் 1 மடங்கு என்ஜாய் பண்ணுங்க, 3ல் 1 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலீடுகளும் சுன்னத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஹதீஸ் தெரியல உங்களுக்கு? இந்த ஒரு சஹாபி நடந்து போவாரு, ஒரு வயல்ல வந்து மழை பெய்யும். என்ன அவர் கேட்பார் அந்த விவசாயி கிட்ட, ஏன் வயல்ல மட்டும் அந்த மழை பெய்யுது அப்படின்னு கேட்பார். அதுக்கு விவசாயி சொல்லுவார், நான் ஒண்ணுமே செய்யறது இல்லையே, ஆனா இப்படி செய்வேன், அந்த வர்ற விளைச்சலை 3ஆ பிரிச்சுக்குவேன். என்ன 3ஆ பிரிச்சு 1 வந்து என் குடும்பத்துக்காக வச்சுக்குவேன் செலவுக்காக, 2வது வந்து 2வது பங்கை வந்து அடுத்த விளைச்சலுக்காக முதலீட்டுக்காக வச்சுக்குவேன், 3வது மடங்கை வந்து சதக்கா செஞ்சிருவேன் அப்படின்பாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த 1 மடங்கை வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபார்முலா. நம்ம வந்து 3ல் 1 மடங்கு சதக்கா கொடுக்கலாம். 1 2 வந்து 3ல் 1 மடங்கு வந்து சதக்கா கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணால் அல்லாவே வந்து மேலே மேலே அந்த ஒரு வயலுக்கு தானே வந்து மழை பெஞ்ச மாதிரி என்ன அது எல்லாம் போய் வைப்போம். 2 இது வந்து நம்ம பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். 2வது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பிரயோஜனப்படுறாமல் நடந்துக்கலாம். மற்றவங்களுக்கு என்ஃபோவுக்கு என்னது என்ன ஹதீஸ் அது, சிறந்தவர் மனிதர்களுக்கு பிரயோஜனமானவர். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழ்ல உங்களில் மிகச்சிறந்தவர், உங்களுக்கு மிகச்சிறந்தவர் யாருன்னா உங்களுக்கு அதிகமாக பிரயோஜனப்படக்கூடியவர். மனிதர்களில் அதிகம் பிரயோஜனம் தரக்கூடிய மனிதர்களுக்கு அதிக பிரயோஜனம்னா நம்ம வந்து நமக்கு இது இருக்கிற அறிவா இருக்கலாம், நமக்கு இருக்கிற ஒரு செல்வமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், ஐடியாஸா இருக்கலாம்,
சில பேருக்கு போய் கேட்டா நல்ல ஐடியாக்கள் கொடுப்பாங்க. ஆமா. இப்ப நீங்கலாம் இந்த இதெல்லாம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா, ஒரு துவாக்கள். அதனால ஒரு எவ்வளவு பேர் பிரயோஜனப்படுறாங்களோ என்ன, அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு தர்ஜாலாம் ஏறும். அந்த மீனிங்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ் என்ன, ஒரு கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கலாம், என்ன மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது புது கண்டுபிடிப்பா இருக்கலாம் என்ன. கண்டிப்பா. அதோட ஈமான சேர்ந்துருக்கணும் என்ன. அதுபில்லா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய என்ன கணினி, கைத்தொலைபேசி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் ஆலம், அவங்க ஈமான் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு தெரியும். அதே ஈமான் இருந்துச்சுன்னா அவங்க தர்ஜா எங்கேயோ போயிடும் என்ன. இப்ப அவங்க கண்டுபிடிப்பனால நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தருடைய பிரெயின்னால இல்லைன்னா நம்ம இவ்வளவு தொலை தூரத்துல இருந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை பேச முடியாது. இதுவும் ஒரு பிரயோஜனத்துக்கு அந்த மாதிரி அவங்க மூளையை செலவு செஞ்சு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா. ரெண்டாவது அவங்களுக்கு நல்ல பறக்கத்தையும் கொடுக்குறான். இதனால எவ்வளவு பாருங்க, ஜூம் சப்ஸ்கிரிப்ஷன், கம்ப்யூட்டர்னால எவ்வளவு பெரிய பணம் அவங்களுக்கு போகுது என்ன. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒரு 100 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளவு பெரிய பில்லியனர் ஆகுறாங்க அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சிறந்தவன் சொல்றது எல்லாம் 2 உலகத்திலயும் சிறந்தவர் ஆக்கி விட்டுருவான் அவங்கள. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ 2 உலகத்திலயும் நம்ம வெயிட் பார்ட்டி ஆயிடலாம் என்ன. கண்டிப்பா கண்டிப்பா. முஸ்தாத் கூட ஒருத்தர் சொல்லுவாரு, வெளியில இருந்து வந்த உடனே டயர்டா வீட்டுள்ள வந்தோடனே ஃபேனை போடுறோம், காத்து மேல போட்டோன்னு எவ்வளவு ராகத்தாயிடுது, அந்த ஃபேனை கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளவு நன்மைடா. ஈமான்தாரியா இருந்தா மேபி அர்-ரஹ்மான் இந்த உலகத்துல மேபி அவர் ரொம்ப நல்லா இருப்பாரு. ஈமான் இல்லைன்னா ரஹீம் அங்க ஈமான்தாரிக்கு மட்டும்தான் ஃபேன் செல்லுவாங்க. ஆமா. நியத்தை பாக்குறான் இல்லையா அல்லாஹ், எந்த நியத்துல நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதில் இப்போ வெயிட்டை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம், எவ்வளோ நமக்கு நன்மையை கூட்டிக்க முடியுமோ என்ன, அவ்வளோ இந்த சூறாவில் இந்த ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நல்லா பாதுகாக்கணும். அப்போ இந்த சிதறி கிடக்கிறது, இந்த மாதிரி திடுக்கிட செய்யறது எல்லாரையும் திடுக்கிட செய்யுமா, இல்லை அல்லாவுடைய அடியார்கள், அவங்க ஈமான்தாரிகள், அவங்க நன்மை செஞ்சவங்களா இருந்தால் அவங்க எப்போதுமே சில இடத்துல அல்லா சொல்றான், அவர்களுக்கு கவலையோ பயமோ கிடையாதுன்றான் சில இடத்துல இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் இருக்காது என்ன. ஸோ இதுதான் அல்லா ஏற்கனவே சொல்லிட்டானே, நம்ம நடக்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்ட்டு அவங்க மேபி அல்லா அவங்கள பாதுகாப்பா அவங்களுக்கு அந்த பயத்தையே போகக்கூடாது போக்கிடலாம் அந்த அல்காரியா நடக்கும்போது என்ன. ஸோ இது அல்லாவை மறக்கிறவங்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்குமாக கூட இருக்கலாம் இந்த அல்காரிய நிகழ்ச்சிகள். அல்லாஹு அலம். நமக்கு அந்த ஒரு பயங்கரத்திலே இருந்தும் நமக்கு ஒரு பயத்தை வரும் நிகழ்ச்சியில நல்லா நம்மளை பாதுகாக்கணும். அதான் நம்மளை பாதுகாக்கணும், பயத்தை விட்டும் பதட்டமான சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளையும் குடும்பத்தார்களையும் பூமியான எல்லா மக்களையும் நல்லா பாதுகாப்பானாங்க. மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும். நான் அதான் சொல்றேன், அப்போ எது நம்ம வெயிட்னு நினைக்கிறோமோ அது வெயிட் இருக்காது. அப்போ நம்ம இதே இப்ப எல்லாம் சொல்றான், நீ வெயிட்டா நினைச்சிட்டு இருக்க மலைய, அதெல்லாம் போன வெயிட்டா இருக்காதுப்பா. அதே போல நீ சில மனிதர்கள் நினைச்சிருக்கலாம் அவன் வெயிட் ஆனால்ட்டு. அல்லாஹ் கிட்ட யார் வெயிட் யார் தக்கன்றது யாருதான் தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். அங்க அமல்கள் தான், நல்ல அமல்கள் தான், அமல் சாலத் தான் வெயிட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த தராசு கணக்காது. என்ன நினைக்கிறீங்க? நன்மையை தூக்கி வச்சாதான் அந்த வெயிட் ஏறும். மலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு நினைப்பு வரணும், இதெல்லாம் வெயிட் கிடையாது, நம்ம அமல்கள் மலையை விட வெயிட் ஆகும் அப்படிங்கறது கண்ணுக்கு நேரா இருக்கிற ஒரு சவுதியில போனீங்கன்னா நிறைய பார்த்துருவீங்களா மலைகள்லாம், போற இடமெல்லாம். ஆமா. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அந்த குரானை இறக்கியிருக்கான். அங்க மலை, பாலைவனம் என்ன, அங்க மரமே இருக்காது. மரம் அவங்களுக்கு மரம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி கிடைக்குமான்னு ஏங்கி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி ஆர்வம் மூட்டுவான்ல என்ன.
ஸோ நம்ம அவ்வளோ இங்கே இருக்கு, நம்ம ஊர்லயும் மலைகள்லாம் இருக்குது. நான் இப்போ நமக்கு முன்னாடி கண்ணுக்கு மெட்ராஸில் உங்களுக்கு கண்ணுக்கு மேலே என்ன தெரியும்? ஒரு கண்ணுக்கு பெரிய முன்னாடி மெட்ராஸ்ல ஒண்ணும் மழை ஒரு பெரிய கிடையாது. பெரிய பில்டிங் தான் தெரியும் மலை மாதிரி. என்ன நினைக்கிறீங்க? ஆமா. அப்ப நம்ம அதை நினைச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய வெயிட் இருக்காது. நம்ம நினைக்கிறோம் ஒண்ணு இல்ல. 100 மாடி கட்டடங்கிறோம், 50 மாடி கட்டடம் நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து தக்கன் தக்கா என்ன வந்து அது வெயிட் கடைசியில் இருக்காது அப்படிங்கிற நினைப்பு வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்ச நேரம் இது பார்ப்பாங்களா? அல்ஹாக் முத்தகாசுர். அல்ஹாக் முத்தகாசுர் நீ பாத்துருவானே. இல்ல இதுல என்ன சொல்ல வர? அல்ஹாக் முத்தகாசுர். நீங்க தப்சீர் ஆரம்பிச்சிடலாம், சொல்லுங்க. வந்து ஹதீப் பகதாதி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னாக்கா பைஹகி, அதே போல வந்து இப்னு ஹுசைமா, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரதங்கள்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார். ஸல்லல்லாஹு கேட்டாங்களா, மன் கரா ஃபீ லைலத்தின் அல்ஃப ஆயத், யார் வந்து ஒவ்வொரு நாளும் இரவுல 1000 ஆயத்துகளை ஓதுவாரோ, லக்கியல்லாஹ வஹுவ ضاحிகுன் ஃபீ வஜ்ஹி, அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், அல்லாஹ்வோ இவரை சந்தோஷமான இருக்கக்கூடிய நிலை, சிரித்த வண்ணமான நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். கீல யா ரசூலல்லாஹ், அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமா யக்ஃபி அல்ஃப ஆயா, யாரால தினந்தோறும் 1000 ஆயத்து ஓத முடியும் யா ரசூலல்லாஹ்? 1000 ஆயத்து வேலைகள் எல்லாம் போயிட்டு டயர்ட் ஆயிட்டு எல்லாம் மஸ்தூர் தானே. அப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அல்ஹாக் முத்தகாசுர் என்பது 1000 ஆயத்துகளுக்கு ஈக்குவல் அப்படின்னு. நீங்க இரவுல என்னங்க அல்ஹாக் முத்தகாசுர் 1000 இந்த சூரா அல்ஹாக் முத்தகாசுர் இந்த சூரா இருக்கு. சரிங்க. இது நீங்க ஒரு தடவை ஓதுனீங்கன்னாக்கா குர்ஆன்ல இருந்து 1000 ஆயத்துகள் ஓதனத்துக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஓ சரிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு நைட்ல படுக்கும்போது தினமும் 1000 ஆயத்துகள் ஓதி படுக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் சந்தோஷமான நிலையை சந்திப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, யார சொல்லா 1000 ஆயத்து எப்படி யார சொல்ல என்னால ஓத முடியும்? நாங்களே வந்து வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு டயர்ட் ஆயிட்டு வருவோமே, வந்த உடனே படுக்கணும் தானே தோணும் அப்படின்ற போது, அதாவது சஹாபாக்கள் பாருங்க, இயல்பான மனிதனுடைய கேள்வி இது. என்ன சொல்றீங்க? சில பேர்லாம் அவுலியா நைட்டு ஃபுல்லா குர்ஆன் தூக்கிட்டு உட்காந்துக்கணும், அப்படி கிடையாது. இஸ்லாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அழகா சொல்றாங்க அவங்க சஹாபாக்கள், எப்படி என்னால முடியும்? அப்ப சொல்றாங்க, நீங்க அல்ஹாக் முத்தகாசுர் சூரா ஓதுனீங்கன்னாக்கா குர்ஆன்ல இருந்து 1000 வசனங்களை ஓதுனதுக்கு சமம். எனவே இந்த சூறாவை நீங்க ஓதி படுக்க அல்லாஹ் சிரித்த வண்ணமாக நீங்க சந்திப்பீங்க என்பதான், சந்தோஷமான நிலையை சந்திப்பீங்க. புதுசா இருக்கு, நான் இப்படி கேள்விப்பட்டது இல்ல. நானே இந்த ஹதீஸ் இப்பதான் அந்த சூரா அவ்விதத்தைன் 3 ஸ்கூல் சூரா ஓதி துவா செஞ்சுட்டு அல்லாஹு லா இலாஹா, சாரி இந்த சூரா என்னது, அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் என்ன சொல்லுவாங்க, அது பேரு ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி, அந்த தஸ்பீஹ் ஃபாத்திமா என்ன அதெல்லாம் ஓதிட்டு தடவிட்டு படுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷௌகானின்ற ஒரு இமாமே மிகப்பெரிய ஆலிம்ல அவருடைய தஃசீர்ல தான் இதை போட்டுக்கிறாரு. இது ஆதாரமா வந்து பைஹகி, அதே போல வந்து ஹாக்கிம் போட்ட ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாரு. சில பேர் சொல்றாங்க அந்த சூரா தபாரக்கல்லதி பியதியல் முல்கு வஹுவ அலா குல்லி, அது என்னது, அது என்ன சூரா முல்க், சூரா முல்க் ஓதுனா நைட்ல ஓதிட்டு போனா படுத்தா நல்லது, அதுவும் நல்லதுன்றாங்க. பல மாதிரி வருதுங்க, சஜிதா சூரா ஓதிட்டு படுக்கணும்னு வருது, தஹல் ஓதிட்டு படுக்கணும்னு வருது. சரி. பட் சில பேர் அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வாஹியா மதரசாக்களை சொல்லி கொடுக்கறது தூங்குறதுக்கு அவ்வளவுதான், அல்லாஹ் ஓதிட்டு உடம்புல தடவிக்கிட்டு படுத்துற வேண்டியதுதான், அப்படியே இருக்கு. அதாவது நம்ம நிறைய கூட்டிக்கிட்டே போனா சில பேர் ஓத தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, சில பேர் மனப்பாடத்துல இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் ஓதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இல்ல, அவ தூங்க முடியாது. இதை சில பேர் பயன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எஸ்பெஷலா குறிப்பா சில பேர் ஆண்களோ பெண்களோ ஒரு
பசங்கள்லாம் போட்டு நைட்டில் இதை ஓது அதை ஓதுன்னு சொல்லி அவனுங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கி, ஸ்ட்ரெஸ் இல்லை, பெஜாராயிடுவாங்க. அல்லாவுடைய பெஜாரா அல்லாவுடைய கலாம ஓதுறதுனால ஸ்ட்ரெஸ். அந்த சின்ன பிள்ளைங்க அது என்ன பண்ணும், தூங்குற நேரத்தில் வந்து இதெல்லாம் ஆமா. ஓதி தான் பண்ணணும், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். வெறுத்துருவானுங்க, வெறுத்துருவானுங்க. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கண்டிப்பா. வந்து என்ன சொல்லப்பட்டு, ஆனால் ஃபர்லு, இது ஃபர்லு கிடையாது இல்லைங்களா? எல்லாமே சுண்ணத்து இல்லைங்களா? சுண்ணத்து தான். சொன்னா செஞ்சா நன்மைங்கிற வந்து மனசுல நன்மை. அவங்க வச்சுக்கணும். என்ன விட்டா குற்றம் இல்ல. குற்றம் இல்லை. என்ன ஸோ அந்த நினைப்புல வச்சுட்டு அதனால ஒருத்தர் ம், குலில்லாஹ் மட்டும் ஓதுறாரா எனஃப், ம், ஒருத்தர் ஆயத்துல் குர்சி மட்டும் ஓதுறாரா எனஃப், ஒருத்தர் அல்லாஹ் முத்தகாசு ஓதுறாரா ம். எனஃப், ஒருத்தர் முல்க் மட்டும் ஓதுறாரா எனஃப், அவ்வளவுதான். ஆமா. ஏதோ யார் அல்லாஹ் வந்து இது தரது குவாலிட்டி தான் பார்ப்பான்னு சொல்லுவான் இல்லைங்களா? குவாலிட்டி தான் பாக்குறேன், மனசுல என்ன அதாவது இருக்கு. தொடர்ச்சியா சின்ன அமலா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யப்படும் அமல் அல்லாஹ்விட்ட வந்து ரொம்ப கண்டிப்பா, பிடிச்சமானது கண்டிப்பா. அப்படிங்கிறது. நீங்க டெய்லி ஒரு அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா அதை சொல்லிட்டு படுத்தா கூட என்னோட மனசுல நினைக்கிறது, நான் போட்டுக்கிட்டு ம். ரொம்ப போட்டு வரிசை வந்து தெரியாதவங்கள போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க வந்து அவ்வளவுதான் அவங்க. என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு நம்ம புது முஸ்லீமா வரவன்ட்ட போய் இதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, என்ன அவங்க ஓடி போயிடுவாங்க அவங்க ஐயோயோ பாட்டுக்கு. நான் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லி நான் திரும்பி ஓடிடக்கூடாது, அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அதான் ஞானத்தை கொடுக்கணுங்கிறான் அல்ல. என்ன சில பேருக்கு வந்து இப்போ நம்ம கண்டிப்பா. பேசுகிற விஷயங்களே பார்த்தா சில பேருக்கு வந்து கிண்டல் அடிப்பாங்க, என்ன வந்து ஓதுனா நன்மை தானே, இவர் ஏன் ஓத வேணாங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நிலைமைகள் இருக்கும் கல்வியில், தரத்தில். அவங்களால முடியும், சில பேருக்கு முடியாது, சில பேருக்கு அரபு நாலேஜ் இருக்காது, சில பேர் ஆலிமா இருப்பாங்க, சில பேர் அவாமா இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயான் செய்யணும். ம். எல்லாருக்குமே அது அப்ளை ஆகாது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. புக் வச்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிதாப், அந்த கிதாப் பேரை சொல்லலை, நான் அதுல வந்து இது புல செய், அது செய், இதை செய், அதை செய், இதை செய், இதை செய்ன்னு போட்டிருக்கோம். ஐயா, அதாவது நம்ம உமர் நம்ம ஷரீஃப் தான் நம்ம சொல்லுவாரு. இப்ப யாரையும் யாரையும் விமர்சிக்க வேணாம். ஏன்னா உமர் ஷரீஃப் சொல்லுவாரு, இந்த அஹ், மாதிரி நிறைய கிதாப் இருக்குங்க, இதெல்லாம் பூச்சி கிழிச்சு போட்டு எரிச்சு போட்டுனாங்க ஆமா. மக்களை. உம்ரால பாத்தீங்கன்னா ம், ஒரு கையில ஒரு புக் எடுத்து வந்துடுறானுங்க. இங்க அஹ், இதை ஓதுனா அங்க அதை ஓதுனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அஹ், என்ன சொல்றீங்க? ஆமா. ஆனா வந்து இன்ஸ்பிரே நம்ம இப்படி பேசலாம். இந்த இந்த சூரா அல்ஹாக் முத்தகாசுர் ஓதுனா, புரிஞ்சு ஓதுனா அவங்களுக்கு வந்து மனசுல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம கண்டிப்பா, கண்டிப்பா. காசு பணம், காசு பணம், காசு பணம்னு வந்து நீங்க தேடுறது வந்து உங்களை வந்து பராக்காக்கி விட்டது. எல்லாம் சொல்ல வரான் பின்னாடி படிப்போம் அதை. என்ன சொர்க்கத்தை பார்ப்பீங்க, நரகத்தை பார்ப்பீங்க, என்ன அப்படின்னு இதுல சொல்ல வரேன். என்ன ஸோ அது வந்து மனசை மாற்றம். அந்த ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வந்து மனசு மாற்றக்கூடிய விஷயங்கள். அது நைட்ல படுக்கும்போது ஓதிட்டு வந்து படுத்தா அல்ஹம்துலில்லாஹ் நன்மைன்னு அல்லாஹ் ஆலம். ரசூலுல்லாஹி சொன்னாங்களா, அது வந்து ஆதாரபூர்வமான இருந்துச்சுன்னா நம்ம முடிஞ்சா ஓதுவோம். அது வந்து ஒரு சுண்ணாவாவா எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். என்ன கண்டிப்பா. ஸோ என்ன நீங்க என்ன வேற ஆட் பண்ணுமா அதில்? இல்ல இல்ல, இதுதான் இது வந்து இந்த ம். மாதிரி ஹதீஸ் கிதாபுகள்ல, ஏன்னா பைஹக்கி போன்ற ஆ, மூன்றாம் தர ஹதீஸ் கிதாபுகள். ஆனா ஆஹா. முஸ்லிம் புகாரி போன்ற ஹதீஸ் கிரதங்கள் என்ன வருதுன்னாக்கா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ம்ஹும். நாங்க ரசூலுல்லாஹ்வை நைட்ல மீட் பண்ண போனாக்கா அவங்க ம். எப்பவுமே வந்து அல்லாஹ் முத்தகாச ஓதக்கூடியவளாக நாங்க பார்த்திருக்கோன்றாங்க. ஓ. ம். அதாவது ம். 1000 ஆயத்துகள் ஈக்குவல் அப்படின்றது பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ். சரிங்க. ஆனால் ம். இதுல புகாரி முஸ்லிம்ல என்ன வருதுன்னாக்கா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ம். நாங்க இரவு நேரத்துல ரசூலுல்லாவை சந்திக்க எப்ப போகும்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் அல்ஹாக்கு முத்தகாசர் ஓதக்கூடியவளாக இருக்கிறார். ம். ஏன்னு சொன்னாக்கா, ம். அதுல வந்து மனுஷன் வந்து என் பொருள், என் பணம், நான் சம்பாரிச்ச வீடு, நான் சம்பாரிச்ச வீடுன்றான். அல்லாஹ் ம். சொல்றான் அல்ஹாக்கு முத்தகாசர் எல்லாம் அழியும்பா அப்படின்றான். ம். எனவே ம். ஒவ்வொரு நாளும் மனுஷன் வந்து ம். என்னுடைய பொருள், என்னுடைய இது எல்லாமே அழியக்கூடியதுதான் ம். அப்படின்ற அந்த நிலையோட அவர் ம். வந்து படுக்கணும் ம். அப்படின்ற நிலைய உணர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்றாங்க. ம். 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 ஸோ ஒரு சின்ன ஒரு சூறா தான் இது இல்லைங்களா? அல்ஹாக் முத்தகாசுர். என்ன செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ் விட்டும் பராக்காக்கி விட்டது. என்ன செல்வத்தையும் மக்களையும் சில பேர் சொல்றாங்க. என்ன பாருங்க, அல்ஹாக் முத்தகாசுர் அதிகமாக தேடிக்கொள்வது நல்லா சொல்லிட்டான். என்ன நினைக்கிறீங்க?
சில பேர் வந்து செல்வம், சில பேர் மக்கள், சில பேர் பேராசை. பேராசை சில பேர் செல்வத்தை படிப்புல. தேடுறது பிரச்சனை இல்ல, பேராசை. ஆமா. ஸோ எல்லாத்தையும் வந்து இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேலன்ஸ் இருக்கணும். என்ன ஒரே எதிரியா படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கக்கூடாது, ஒரே எதிரியா தொழுவன்னு இருக்கக்கூடாது, ஒரே எதிரியா காசு பணம்னு இருக்கக்கூடாது. என்ன எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அது வயசுக்கு தகுந்த மாதிரி. என்ன சின்ன வயசா இருந்தா அது வேற பேலன்ஸ் இருக்கணும், வாலிபரா இருந்தா அதுக்குள்ள பேலன்ஸ் இருக்கணும், வயசா பேலன்ஸ் மாறணும். என்ன ஸோ வாலிப வயசுல வந்து நார்மலா அவங்களுக்கு வந்து பொருளாதார தேவைகள், பொருளை சேகரிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். என்ன அதுவும் இபாதத்து தான். என்ன நினைக்கிறீங்க? என்ன அப்ப போய் பள்ளிவாசல்ல உட்காந்துக்கிட்டு நான் திக்ர் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன் அப்படின்னா, பிள்ளைங்களை பார்க்கணும், செல்வங்கள்லாம் தேவை தானே. என்ன அப்போ போய் வந்து அல்லாஹ்க்கு முத்தகாசுர், நான் வந்து உலகத்தை தேட மாட்டேன், நான் பள்ளிவாசல்லே உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் இதை எடுத்துக்கூடாது. என்ன நினைக்கிறீங்க? வயசான பிறகு 70-80 வயசு ஆயிடுச்சு, அப்போ போய் நான் காசு பணம் தேட போறேன்னு போகக்கூடாது. இப்போ வந்து நன்மைகள் தேட வேண்டிய ஆசை வந்துடணும். வாலிப வயசுல காசு பணத்தை தேடாம இருக்கிறதும் தப்பு, வயசான வயசுல காசு பணத்தை தேடுறது தப்பு. தேடுறது தப்பு இல்ல, அது அளவு குறைச்சு அந்த நேரங்கள் வந்து நம்ம அதுக்காக செலவழிக்கிற நேரங்களை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். என்ன வாலிப வயசுல ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் காசு பணத்துக்காக உழைச்சோம்னா, வயசான பிறகு ஒரு 5 மணி நேரம் ஆக்கிக்கலாம். என்ன 5 மணி நேரம் ஆக்கி அல்லாவுடைய பாதைக்காக 5 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அது மாறும், அவங்களுடைய நிலைமையை பொறுத்து, எக்கானமியை பொறுத்து, சிச்சுவேஷனை பொறுத்து. என்ன ஸோ அதனால வந்து அல்ஹாக் முத்தகாசுர், ஹாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அல்ஹாக்கும்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்னாக்கா உங்களை வந்து வேர்டு கூட இருக்கும்ல அதுல. அன்சாக் உங்களை மறக்கடிக்க செய்துவிட்டது, உங்களை ஈடுபடுத்தியது. இந்த தகாசு அதிகமாக பொருள் தேடக்கூடிய விஷயம். ஏன் எல்லாத்துக்கும் வறுமை இது சொல்லு ஒண்ணு செட்டிங்ஸ்ல போய் சொல்லுக்கு சொல். உங்களை ஈடுபடுத்துறது, அதாவது பொழுதுபோக்கு, அது தேவையில்லாத செயல்கள் சொல்றது அல்ஹாக். சில பேர் சொல்றாங்க, நான் அந்த வேலை நேரத்துல போய் தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கிறது, காப்பி குடிக்க போயிடுறது, சோசியல் மீடியா பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, வேலை நேரத்துல வேலை பார்க்க வேண்டியது தானே. அது கூட வந்து இந்த மாதிரி என்ன ஓபி அடிக்கிறது சொல்லுவாங்களா தமிழ்ல, அது கூட அல்ஹாக். என்ன சொல்றாங்க, அவன் யாருப்பா ஓபி அடிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இருக்காது. என்ன கடுமையா உழைச்சாலாவது மேல முன்னுக்கு வரலாம். டிஸ்ட்ராக்ஷன் வந்து கவனச்சிதறலை ஏற்படுத்துது, ஒரு ஃபோக்கஸ் இல்லாம போயிடுது. தக்காசுங்கிறது வந்து பெருமை அடிக்கிறது, பெருமை அடித்தல்னு போட்டிருக்கிறாங்க. பெருமை அடித்தல் அப்படின்றாங்க. பல தர்ஜுமாக்கள்ல பல மாதிரி போடுவாங்க, அதிகமாக பேராசை கொண்டு தேடுதல். மோர் வேணும் வந்து நிறைய சேமிக்கணும், நிறைய பிசினஸ் பண்ணணும். ஐஎஃப்டில என்ன போறாங்க பாருங்க, பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் என்னும் எண்ணம் உங்களை மீன்மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. தேடுதல் தப்பு இல்ல, நான் மட்டும் தான் பணக்காரனா இருக்கணும், இது எவனுமே பணக்காரனா இருக்கக்கூடாது. போட்டி போடுறது, பிறரை விட நம்மளை விட வந்து அவன் இருக்கான், அம்மா பையன், நீ வந்து அவன் ஃபர்ஸ்ட் கிரேட் எடுத்துட்டான், நீனும் ஃபர்ஸ்ட் கிரேட், இருக்கிறதே ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட்ல வர முடியும். என்ன நினைக்கிறீங்க? என்ன பாவம் சில பாருங்க, இதனால எல்லாம் காப்பாற்றணும். சில பிள்ளைங்க தற்கொலை, நிறைய சூசைட்லாம் பண்ணிக்குது. இந்த மாதிரி வேணும், அதிகமாகணும் பிள்ளைங்களோட ஒரு அதுங்களை புஷ் பண்ணி. நிறைய நடக்குது. நான் வந்து நெட்ல கூட பார்ப்பேன், ஒரு பெரிய ஒரு நடிகரோட பிள்ளைய கூட இறந்து போய் அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு.
என்ன ஆமா ஆமா பாருங்க, இருக்கும் போதே அந்த அது பிள்ளைங்களோட விளையாண்டு. காரணம் யார் தெரியுங்களா? ம். பிள்ளைங்க பிளஸ் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆ, 2 பேரும் புஷ் பண்றது. ஏய் ஆ, நீதான் வரணும், நீதான் வரணும், நீதான் வரணும். ஆமா. அப்போ அவனால வர முடியலன்னும் போது அதை தாங்கிக்க முடியல. வாங்கிக்க முடியல. பாவம் இந்த மாதிரி இந்த சூறா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மருந்து அதுக்கெல்லாம். என்ன ஒரு பக்கத்துல இன்னொரு பசங்க ஃபெயிலே அவனால ஜாலியா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. அது அல்ஹாக்கால வந்துடுறான் அவன். முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வந்துடுறான். என்ன ஆமா 2வது பேர் தக்காசூர்ல வந்துடுறாங்க சில பேர். ஆமா ஆமா ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எல்லாம் ஒரே ஆயத்துல சொல்லிடுறான் பாருங்க. சொல்றான். இன்ஷால்லா, இன்ஷால்லா. நம்ம ரெண்டுக்கு நடுவில் பேலன்ஸ் இருக்கணுங்கிறான்ல. பேலன்ஸ் 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 பேலன்ஸ். அந்த ஹாக்காவும் போயிடாத, தக்காசுராவும் போயிடாத. ஆமா. ஸோ நம்ம அந்த இடையூறுகளோ கவனச்சிதறல்களோ வந்து நம்ம அல்லாவுடைய இபாதத்துல இருந்தோ அது வந்து நம்மளை வந்து புரட்டிடாம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இன்ஷா அல்லாஹ். இந்த கஃப்லத் ரொம்ப முக்கியன்றாங்க. ஆமா. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தடை இருக்கும். லிக்குல்லி ஷையின் ஆஃபத்தும். ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு தடை ஏதாவது இருக்குமா? ஒலில் இல்மி ஆஃபாத்தும். கல்வி தேடுதலுக்கு 1000 தடைகள் வரும். அதுல ரொம்ப முக்கியமான தடை என்ன தெரியுமா? கஃப்லத், அலட்சியம், பராமுகம். இந்த கஃப்லத் ஆகிறது அது ரொம்ப டேஞ்சருங்களா. அது கஃப்லத்தாவே இருக்கக்கூடாது. அந்த சிந்தனையோடு இருக்கும். நான் படிக்கணும், நான் படிக்கணும். ரெண்டாவது பெருமை அடிக்கிறதுன்னு சொல்றாங்க. நான் வந்து அந்த காலேஜ்ல படிச்சு வந்தேன். அதெல்லாம் நான் வந்து அந்த இதுல பெரிய பெரிய காலேஜ்ல படிச்சேன், அந்த நாட்டுல படிச்சுட்டு வந்தேன். என்ன வேலைக்கு ஆகாது. இது வந்து நான் வச்சிருக்கிற கார் இருக்கு, அது என்ன வேலை தெரியுமா? என்ன நல்லா காப்பாத்தணும். என்ன ஸோ அந்த பெருமையும் வந்து இந்த தக்காசூர்ல வருது அப்படிங்கிறாங்க. என்ன அந்த பெருமை சைத்தான் கொண்டு வருவான். நம்ம தான் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். எவ்வளவு பெரிய கல்விமானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், நமக்கு மேல ஒருத்தர் பெரியவன் இருக்கத்தானே செய்வான். என்ன உங்களுக்கு மேல ஒரு பெரியவன் இருக்கத்தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. அதிசயம் இருக்கு. என்ன ஸோ நம்ம கீழே தான் பார்க்கணும். ஸோ எல்லாரையும் இந்த பொதுவா இருக்கிற ஒரு மனசை வந்து அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அல்லாஹ் முத்தகாசு எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றான் அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரும். இந்த தக்காசு என்ன ஒரு சின்ன பிள்ளைங்கள இப்போ பாருங்க, ஒரு பிள்ளை வந்து நல்லா ரெண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளைக்கு வந்து டீச்சர் வெரி குட்னு போட்டு அமைச்சிருப்பாங்க. என்ன அந்த இன்னொரு பையன் பார்த்துட்டு எனக்கு போடலையேங்கிற ஒரு வருத்தம் வந்துடுது. என்ன ஸோ நமக்கு அந்த மாதிரி இவனை மாதிரி நம்மளும் வாங்கணும். அந்த போட்டி வந்து பொறாமையா மாற சான்ஸ் இருக்கு. என்ன அவங்களுக்கு கொடுத்துற நியமத்துக்களை அந்த தக்காசு நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஸோ அவங்களுக்கு வாப்பா வந்து ரொம்ப அன்பு செலுத்துறாங்க. நமக்கு அந்த பாசம்லாம் நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு தக்காசூர், அதுவும் தக்காசூர் தான். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பேலன்ஸ்டா இருக்கணும் இந்த விஷயத்துல. அல்ல எதுன்னு சொல்லல. எதை வந்து மறுமை விஷயம், உலக விஷயம் சொல்லிட்டான். அல்லாஹ் முத்தகர் மாலா பனி இல்மாங்கிறதெல்லாம் சொல்லல. குடும்பமாகட்டும், வியாபாரமாகட்டும், மார்க்கத்துடைய இபாதத்துகளாகட்டும். இபாதத்தை கூட பாத்தீங்கன்னாக்கா சில பேர் நைட்டு ஃபுல்லா தொழுற பேர்ல தோல்ந்துட்டு பகல் ஃபுல்லா தூங்கிட்டு இருப்பான். எல்லாத்துலயும் பேலன்ஸ். இது நம்ம கையில விட்டுட்டான். நீயே மனசுல பாத்துக்க, நீ எதுக்கா நீ வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற அதிகமா அப்படிங்கிற நம்மளே தான் நம்ம உட்காந்து என்ன முகாசபா செய்ய சொல்றான். ரைட்டுங்க. ஓகே, நான் அதற்கு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்த பார்ப்போம். நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் நாளைக்கு எப்படின்றது பார்ப்போம். இல்ல இந்த வார்த்தை இடையில கூட ஏதாவது ஒரு நாள் அல்ஹா ரொம்ப அற்புதமான செய்திகள் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே.
மலைகள் ஸ்ட்ராங்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே போல சில மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய பணங்கள் ரொம்ப வெயிட்னு நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட வெயிட்ன்றது அந்த அமல்கள், ஆஹ் நல்ல எண்ணங்கள். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான்.